பசங்களா, இன்னைக்கு நம்ம வந்து கிச்சனுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டைப் ஆஃப் என்னென்ன மெட்டல் எல்லாம் பாத்திரம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மண் சட்டி. என்கிட்ட ரெட் கலர் கிடையாது, பிளாக் தான் வச்சுருக்கேன். ரெட்டை விட வந்து பிளாக் நல்லது. மண் சட்டியில் நல்லது என்ன அப்படின்னாக்கா ஸ்லோ குக்கிங் ஆகும், உடம்புக்கு நல்லது, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்ன குழப்பமாக இருக்கும்னா மண் சட்டியில் இது வந்து சோப்பு போட்டு கழுவுனா தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் போகுது. அந்த முதல் நாள் சமைச்சதோட ஸ்மெல் வந்து இதில் இருக்குது. இல்லை எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சோப்பு போடாதீங்க, ஏன்னா இது வந்து போரஸ் மெட்டல்னால இதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால கடல மாவு போடுங்க, உப்பு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பு போட்டு கடல மாவுலாம் போட்டு தேய்ச்சா என்ன ஆகுதுனாக்கா மறுநாள் வந்து அப்படியே ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. வெயிலில் வச்சாலுமே அது ஒரு மாதிரியா இருக்குது. அதே மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அது நம்ம வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டியில் சமைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஏதாவது டெக்னிக் தெரிஞ்சது பின்னாடி கற்றுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து மண் சட்டியை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இது அவ்வளோவா சரியாக வரல. ஓகே, அடுத்தது வந்து அயனில் வந்து 2 இருக்குது. இது வந்து காஸ்ட் அயன் கிடையாது, இது நார்மல் அயன் சட்டி. இது வந்து நான் கும்பகோணத்தில் வந்து வாங்கி ஒரு 10-12 வருஷம் இருக்கும். ஒரு 30 ரூபான்னு தான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஃப்ரை பண்ணுறது, ஆம்லெட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது எண்ணெய் சட்டி. இது நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். இது வந்து சாதாரணமான அயன் சட்டி. இதுக்கு வேறு என்ன பேருன்னு தெரியல, அவ்வளோதான். அயன்லேயே இன்னொரு டைப் இருக்குது. அது வந்து காஸ்ட் அயன்னு சொல்லுவாங்க. காஸ்ட் அயனுங்கிறது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் நார்மலாக போய் ஒரு காஸ்ட் அயன் வாங்கினீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மொத்தமாக இருக்கும், தூக்கவே முடியாது. வந்து ப்ரெஸ்டீஜோடது. இது ஓரளவுக்கு ஓகேவா, மெலிசாக இருக்குது. ஸோ காஸ்ட் அயன் போகிறதுனா நீங்கள் இந்த மாதிரி பிராண்டடாக போயிடுங்க, அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் அயனில் வந்து ஆயில் தடவி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு லைட்டாக ஆயில் தடவி வைக்கணும், இல்லைனாக்கா பூசணம் பிடிச்சிடும். எனக்கு இது டெய்லி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது பெருசாக நான் எண்ணெயெல்லாம் தடவி வைக்க மாட்டேன். இதுவே நல்லா தான் இருக்குது. டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெயெல்லாம் தடவி வைக்க வேண்டாம். ஸோ இது வந்து காஸ்ட் அயன். இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஃப்ரைலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காமிக்கிறேன்னு சின்னது காமிக்கிறேன். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருக்கேன். நிறைய செய்யணுன்னா அதில் செய்வேன். ஒரு 2 பேர் இருக்கிற ஃபேமிலினா இந்த சைஸ் போதும். அடுத்தது வந்து நான்ஸ்டிக் வந்து வச்சிடல நான், இருந்தாலும் ஆப்பம் மட்டும் அது சமயத்தில் ஃபஸ்ட்டு 2-3 ஆப்பம் சரியாக வராது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறதுனால வந்து இது மட்டும் நான்ஸ்டிக்கில் வச்சுருக்கேன். இது வந்து ப்ரீமியரோடது. இது ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். நான்ஸ்டிக்கில் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா லைட்டாக ஒரு கீரல் விழுந்தால் கூட அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி போட்டுருணும். ஓவரால் ஹீட்டில் வச்சு காய விடக்கூடாது. டக்குன்னு சமைச்சிட்டிங்கனாக்கா நான்ஸ்டிக்கும் ஓகே தான். ஏதாவது ஒரு சில எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒன்று இது வந்து நாட்டு அலுமினியம்ல, இது வந்து பஞ்சலோகம்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைனில் வாங்கின மீனாட்சி அப்படிங்கிற கடையில் இது வந்து ஒட்டாமல் வரும். இது லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா இது வந்து கையிலே அடித்ததுனால நிறைய அந்த மேடும் பழமமாக இருக்கும் எண்ணெய் சட்டி. அதனால் க்ளீனிங் கஷ்டமாக இருக்குது. மித்தபடி இதில் குறை சொல்கிறதுக்கு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. வாங்கும்போது வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் மாறிக்கிட்டே வருது. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதில் தோசைக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கு பேர் வந்து பஞ்சலோகம். அடுத்தது வந்து கிளாஸ். மைக்ரோவேவில் வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் வைக்கிறான்னு சொல்லுவாங்க. நான் அது சுத்தமாக நான் வைக்க மாட்டேன். ஒன்லி கிளாஸ் தான். கிளாஸில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து மைக்ரோவேவில் ஏதாவது சூடு பண்ணணும் கொள்ளணும்னா இது வச்சுக்குவேன். ஃப்ரை பண்ணணுன்னாலும் இதாக வேர்க்கடலை எல்லாம் ஃப்ரை பண்ணணுனாலும் இதான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கிளாஸ்லேயே அடுப்பில் வைக்கிற கிளாஸ் இருக்குது, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா உடஞ்சிருது. அந்த டீ போடுறது பார்க்க ஃபேன்சியாக இருக்கும், ஆனால் ரொம்ப மெலிசாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா உடஞ்சிரும். ஸோ அதெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது வந்து ட்ரைப்ளை. இது வந்து ட்ரைப்ளை கடாயி. இதுவும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நான் வந்து இதெல்லாம் டெய்லி யூஸ்க்கு பண்ணிகிட்ருக்கேன். இதில் நீங்கள் சமைச்சு வச்சா கூட அப்படியே நைட்டுக்கு மத்தியானம் சமைச்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் இந்த பாத்திரத்துலேயே இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது. இப்போ இரும்புல எல்லாம் சமைச்சிங்க அப்படின்னாக்கா என்ன செய்யணும்னா சமைச்சு முடிச்ச உடனே கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இல்லைனாக்கா அந்த ஃபுட்டோட கலர் சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். காஸ்ட் அயனும் அப்படி தான். சமைச்சு முடிச்சிங்கன்னா உடனே சாப்பிட்றணும். நைட்டு வரைக்கும் அதே பாத்திரத்தில் வச்சு நைட்டு சூடு பண்ணிக்கலாம் அப்படிலாம் வச்சிங்கனாக்கா அந்த ஃபுட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த பிரச்சனையெல்லாம் வந்து ட்ரைப்ளைல இல்லை. ட்ரைப்ளை இஸ் த பெஸ்ட். என்ன இப்போதைக்கு இருக்கிறதுல ட்ரைப்ளை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஹார்டோனடைஸ்டு. ஹார்டோனடைஸ்டு வந்து இது வந்து ஹாக்கின்ஸோடது. இதுவுமே நல்லா தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு அடிப்பிடிக்காது. கொஞ்சமாக பிரியாணி செய்யணும்,
அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் ஹார்ட் யூஸில் பண்ணலாம். இதுவும் நல்லாயிருக்கு. இது வந்து அலுமினியம் அளவுக்கு ரொம்ப அரிச்சு போகாது. அதனால் அலுமினியத்துக்கு பதில் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா. அதுக்கப்புறம் இது வந்து வெங்கலம். இது வந்து அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறது தான். இது வந்து பொங்கல் செஞ்சால் நல்லாயிருக்கும், பால் காய்ச்சலாம், இந்த மாதிரி ஐட்டம். அது வந்து ஈய பாத்திரம் இருக்குது. இது வந்து ரசம் வைப்பாங்க. இதில் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி வளையும் நெளியும், அதனால இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல, மேலே தான் கிடக்கு. இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்காக வாங்கினேன். ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப பாத்திரத்தை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுலாம் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் தூக்கி மேலே போட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும்.